வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸியாக பரோட்டா வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இல்லறம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் இது நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு பிசைஞ்சிட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பரோட்டாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மைதா மாவும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் போட்டு பிசைஞ்சாலும் அது மாவு எண்ணெய் நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிச்சன் மேடை மேலே போட்டுட்டு மாவு நல்லா இழுத்து இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தேய்ச்சி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி மாவை நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் பரோட்டாவும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மாவு நல்லா இழுத்து தேய்ச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா உருட்டின்னு வந்திருக்கு. இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறினா தான் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை பிசைஞ்சிட்டு வைக்கும்போது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நீங்கள் இதை ஒரு தட்டு போட்டு மூடியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை மேலே போட்டு மூடியோ கூட வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி எடுக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே சைஸில் வரும். எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இது எல்லாத்து மேலேயும் ஒரு தடவை எண்ணெய் தடவி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து தேய்க்கிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் மேலே ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது கிச்சன் மேடை மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு லைட்டாக தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு உருண்டையை வச்சுட்டு நம்ம கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து தேய்ச்சிட்டு நம்ம பூரிக்கட்டையை கூட வச்சு தேய்க்கலாம். தேவைப்படும் போது லைட்டாக மேலே மாவில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுனீங்கன்னா மாவு தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகி இழுத்துட்டு வரும். உங்களால் எவ்வளோ தூரம் மெலிசாக தேய்க்க முடியுமோ நல்லா அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு நம்ம வீசணும்னா நல்லா மெலிசாகிட்டு வரும். நம்ம எல்லாராலையும் வீசுறதுக்கு வராது. அதனால் பூரிக்கட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் ஒரு 2 மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா பூரிக்கட்டையில் மெலிசாக தேய்ச்சிட்டு ஒரு கத்தியை வச்சு நல்லா கோடு போட்டுக்கோங்க. ஒரு முனையில் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணாமல் விட்டுருக்க முனைப்பக்கம் இருந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி மெதுவாக தூக்குனிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக அப்படியே நிற்கும். இது அப்படியே கீழே வச்சு சுருட்டிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே மேடை மேலே வச்சு ரவுண்டாக சுருட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி சுருட்டினதுக்கப்புறமா இந்த முனையை மாவுனுடைய அடியில் அப்படியே டக் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனா பரோட்டா சுடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணதும் மறுபடியும் மேலே எண்ணெய் தடவி வச்சுருங்க. 2வது மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிச்சன் மேடை மேலே எண்ணெய் தடவிட்டு மாவை வச்சு கையாலேயே நல்லா அழுத்தி விடுங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உள்ளங்கையை வச்சு நல்லா இழுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா மாவு ஸ்ட்ரெச் ஆகிட்டு வரும். ஓரங்கள்லாம் மெலிசாக இருக்கிற வரைக்கும் நல்லா இழுத்து தேய்ங்க. நடுவில் இந்த மாதிரி கிழிஞ்சாலும் பரவாயில்லை. பாருங்கள், நல்லா கையிலேயே நல்லா இழுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரத்தில் பிடிச்சி மெதுவாக இதை தூக்குனிங்கன்னா இது நல்லா ஈஸியாக வந்துடும். இதை எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மேடை மேலே வச்சு சுருட்டிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுருட்டி வச்சுட்டு உடனே மேலே எண்ணெய் தடவி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மெலிசாக நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச மாவை சுடுறதுக்கு முன்னாடி லைட்டாக உள்ளங்கையை வச்சு அழுத்தி விடுங்க. ஓரங்கள்லாம் அழுத்தி விடுங்க. இல்லைனா ஓரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தடியாக நின்றுடும். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் தேய்ச்சதுக்கப்புறமா கல் மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு இதை
சுட்டு எடுத்துக்கோங்க. பரோட்டா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுட வேண்டாம். மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும், ரொம்ப வெந்திருக்காது. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அருமையாக 2 பக்கமும் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 பரோட்டா சுட்டதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு லைட்டாக சைடில் வந்து இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.